என்ன தெரியும் என்னை பத்தி உனக்கு? காலைல இருந்து யோசிச்சுட்டு இருக்கியா? நேத்து சாம்பார், முந்தா நேத்து ரசம், தயிர். சுப்பா, நீ ஒரு நாளாச்சும் யோசிச்சு சமைச்சிருக்கியா எதனா? எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்பதான் வெங்காயம் தாளிக்கிற போறீங்க. எப்போ சமைக்கிறா? நான் ஒரு அரை மணி நேரத்துல சமைச்சிருவேன். என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க நீ. தெரியுமா? என்ன தெரியும் என்னை பத்தி உனக்கு? காலைல இருந்து தான் சொல்றீங்களா அரை மணி நேரத்துல சமைச்சிருவாங்க. என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அரை நாள் போயிடுது. அப்புறம் திருப்பி அதை யோசிச்சுனே சமைக்கிறதுக்கு மதியானம் போயிடுது. அதுதான் சமைக்க போறேன். 10 பேர் பிரியாணி சமைக்க போறேன். என்ன சமைக்க போறேன்? என்னோட ஸ்டைல் முட்டை குழம்பு, குழம்பு, கோஸ் கூட்டு. காலைல இருந்து யோசிச்சுட்டு இருக்கியா? நேத்து சாம்பார், முந்தா நேத்து ரசம், தயிர். சுப்பா, நீ ஒரு நாளாச்சும் யோசிச்சு சமைச்சிருக்கியா எதனா? சமைப்பேன். நான் இத்தனை யோசிக்கிறேனே. சமைப்பேன். சரி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் சமைச்சு கொடுக்கலாம் கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுறேன் நீ தூக்கின்னு. அதை பார்க்கறதுக்கு தான் நான் நின்றுட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவ்வளோதான், சாப்பாடு வேலை முடிஞ்சுது. ஒன்றும் ஆகாது, பழகிச்சு. மிக்சியா காலங்காலமாக இப்படி தான் நசுக்கி போட்டுன்னுக்குறாங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போடணும். அப்புறமா புளி. ஐயோ, பாதி வதங்கிச்சு, ஆனால் புளி ஊற வைக்கவே நான் மறந்துட்டேன். கடவுளே, நான் எப்போ கரைச்சி எப்போ அதில் ஊற்றுறது? நான் மறந்துட்டேன் ஊற வைக்க. ஸோ முன்னாடியே மனம் போகுது. புளி ஊற வைக்காம பண்ண முடியாது. பண்ண முடியாது. இப்படியே தக்காளி தொக்கு தான் வைக்க முடியும். புளி ஊற வச்சு குழம்பு வைக்கிறதுக்குள்ள மணி 4000 போல. கவலையே படாத, கரைச்சி ஊத்திடுறேன். மிஸ் பண்ணிட்டியா? உப்பு காரம் பத்தலாம், அப்புறம் போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டியா? ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன பற்ற வைக்கிறது அந்த பாதி வதங்கி போயிருக்கு. அப்படியே எதனா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். வாசம் வருது. புளியை காய்ச்சி ஊற்றுக்குள்ள கரைஞ்சி தீஞ்சிடும். குப்பையில போட்டு திரும்பி வசூல் வைப்பேன். எத்தனை வாட்டி பார்த்தீங்க அந்த மாதிரி குப்பையில போட்டது? நான் நின்று பார்த்த மாதிரி சொல்ற. ஆமா, வேஸ்ட் பண்ண கூட சொல்லுவில்ல நீ. அப்ப தீஞ்சு பண்ணு, சாப்பிடு. இவ்வளோ நாள் வதக்கினால நான் வதக்கி அதை வச்சனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் தங்கெல்லாம் கட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன் நான். அதெல்லாம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா தெம்பா சீக்கிரமாக செஞ்சு தருவேன்ல உனக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. என் குழம்பு மணக்கிறதுக்கான மிளகாத்தூள். நான் வைப்பேன். ஈஸியா இருக்கும். இதுக்கு மொத்தமா அள்ளி போட்டு வச்சா 2 நேரம் காலி பண்ணிட்டியா? அப்புறமா திருப்பி மிளகாத்தூள் சின்ன டப்பால
டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எங்கன்னா பார்த்துருக்கேன் நீ இந்த மாதிரியே? இந்த மாதிரியா மீன் வாங்கல. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் பாரு நான். தூக்கணுமா எடுத்தமா போட்டோமா அவ்வளோதான். அதை வேறு ஒரு டப்பாவில் போட்டுன்னு அதை வேறு எடுத்து இதை கழுவின்னு ஒரே வேலை தான். இதில் அரைச்சமா கழுவுனமா எத்தனை திருப்பி அரைச்சமா போட்டோமா முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தியா? இதா இருக்கு. தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா அதெல்லாம் எதுவுமே படாது. அவ்வளோதான் இப்படியே தூக்கி கீழே வச்சிருவேன் நான், முடிஞ்சது அவ்வளோதான் வேலை. இதுக்கெல்லாம் நீ என்னை பாராட்டணும், அதெல்லாம் பாராட்டவே மாட்டேறீங்க தெரியுமா? காரம் கொட்டுறதுக்கு பாராட்டலாம். கொட்டுறது கிடையாது. நீ தான் பேசி பேசி என் வேலையை கெடுத்துட்ட. பேசி பேசி நீ பேசுனதால எனக்கு அப்படியே இதுவாயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். இல்லை அப்பயே முடிச்சுட்டு இருப்பேன் நான். அவ்வளோதான். இது முடிஞ்சுதா? கொதி கொதிச்சுதுன்னா முடிஞ்சிடும். தண்ணி ஊற்றிட்டா சாம்பாரா? அதான் சாம்பார் மாதிரி தெரியுதா உனக்கு? தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அது கொதிச்சு அப்படியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அம்மா என்ன கோஸ் உடிச்சிருக்க அப்பதான்? கோஸ் கூட்டு சொன்னனே மறந்துட்டியா? டைம் ஆயிடுச்சு. இதே போதும். அதெல்லாம் ஒன்றாவது. நான் அது பாரு இதெல்லாம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு கோஸ் ஊற்றி அதில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும். போட்டு கருணை எடுத்து பொரியல் இல்லாமலாம் என்னால் சாப்பிட முடியாது. கோஸ் தூக்கி போட உள்ள வாயில் தான் போடணும். கோஸ் தூக்கி உள்ள போட்டா டப்புனு முடிஞ்சிடும்னா கட் பண்ணி போடணும். அது கூட சொல்லுவாங்களா உனக்கு? நீ இந்த பக்கம் கிராஸ் ஆனால் தான் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. கட் பண்ணி போடுறதுக்கு 4000. 5 ஆனாலும் இன்றைக்கி சாப்பிட்டு தான் முடிக்கிறோம் நம்ம. லஞ்ச் இல்லை டின்னர். டின்னர் அது நைட்டு 9 மணிக்கு. கட் பண்ணி கொடுப்போம் பக்கத்தில் நிற்கிறமே, அதெல்லாம் கிடையாது உனக்கு. கட் பண்ண தெரியாது. தெரியாது. இப்படியே சொல்லி ஓட்டினா எனக்கு தெரியாது சொல்லிட்டு நானும் ஓட்டின்னு இருந்தா. கை கட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது நான்? அவசரத்தில் நீ இந்த மாதிரி என்ன பண்ணுற? நீ அவசரத்தில்